சென்னை பட்டினப்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் படுகாயங்களுடன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சற்று நேரத்துக்கு முன் அந்த இளைஞர் உயிரிழந்துள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தை சேர்ந்த 22 வயதாகும் குலாப் என்ற இளைஞர் சுமார் 9 மணி அளவில் வீட்டு அருகே அமைந்துள்ள மசூதியில் தொழுகையை முடித்துவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் திடீரென்ற 4வது மாடியில் இருந்த பால்கனி மேற்கூரை குலாப் என்ற இளைஞரின் தலை மீது விழுந்துள்ளது. இந்த விபத்தில் குலாப் சம்பவ இடத்திலே ரத்த வெள்ளத்தில் மயங்கியுள்ளார். இதனை அடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் அவரை மீட்டு ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். அவர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சற்று நேரத்திற்கு முன் அந்த இளைஞர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த இளைஞரின் உறவினர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் தற்பொழுது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை வளாகத்தில் சூழ்ந்து கதறி அழுது வரக்கூடிய ஒரு காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. இது தொடர்பாக வழக்கு பதிந்துள்ள பட்டினப்பாக்கம் காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இது குறித்து அவரது உறவினர்கள் கூறுகையில் பலமுறை பட்டினப்பாக்கம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டும் தற்பொழுது வரை எங்களுக்கு குடியிருப்பு சீரமைக்கப்படவில்லை என ஒரு கோரிக்கையும் இருந்துள்ளது. அதேபோல் மாதத்திற்கு 2 முறை இது போன்ற மேற்கூரை இழிந்து விழும் சம்பவமானது நடைபெறுவதாகவும் இங்க இருக்கக்கூடிய உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். குலாப் வேலைக்கு போயிட்டு வந்தான் பையன். சந்தில் வரும்போது அந்த கல் விழுந்து எப்படி ரத்தம் வந்துச்சோ பையன் இன்னும் அம்மா கூட்டம் தெரியல. நானும் இல்லை, என் பசுங்களால தான் நான் உயிர் வாழ்றேன். என் பசுங்க இல்லைன்னா நானும் இல்லை. இன்னும் துடிச்சாலும் என் பையன் தெரியல. தெரியல எந்த இடத்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.